இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா கங்காவா சி அதுனா வாயிலே நுழைய மாட்டேங்குது. கங்குவா படத்தை பற்றி மூவி ரிவ்யூ, அப்புறம் பல கதறுகள், பரிதாபங்களான என்னது டக்குன்னு வர மாட்டேங்குது. நம்மளால ப்ரொமோஷன் வீடியோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஏன் இவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம், என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் மக்கள் பாருகிற நீங்கள் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இறங்குச்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான், கங்கா. என்ன குறுகுறுன்னு பாக்குற? நல்லாவே நான் வில்லன்மா. இது எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. நல்லதுக்கே காரணம். சூர்யாவை முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளோதாங்க. பாய் விடுங்க பாய், பாவம் பாய் சூர்யா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ப்ரோ உழப்பி உளுந்த வடையை போட்டு வச்சிருக்காங்க. படம் கேவலமா இருக்கு. வேஸ்ட் ப்ரோ, வேஸ்ட். விவேகத்தை 10 வாட்டி பார்க்கலாம், விவேகத்தை 10 வாட்டி பார்க்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏமாற்றம், குழப்பம், உண்மைக்கு நெருக்கமா ஒரு சீன் கூட இல்லை. நல்லா இல்லை, தலைவலி வர மாதிரி இருக்கு. கங்குவா ஊதுறாங்க சங்குவா. நோ சூடு நோ சொர்ணை. கதை ஒன்றுமே இல்லை சொல்ல போனால். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் டீமு, எடிட்டர்ஸு இவங்களுக்கு ரொம்ப சிறந்த பாராட்டுகள் நான் கொடுத்துட்றேன். ஏன் நான் கொடுக்கறேன்னா அவங்களோட எஃபர்ட்ஸ் ரியலி படத்தில் ஒருத்தியாகவே தெரியுது. ஆனால் மக்களோட பார்வையில் கன்றாவியாக தெரியுது. உண்மையிலுமே சொல்கிறேன், நீ ஒரு டுபாக்கூர் டேரக்டர்கிட்ட போய் வேலை பார்த்ததுக்கு இன்னத்துக்கு உருப்படுற மாதிரி ஒரு டேரக்டரை போய் பார்த்துருந்தீங்கன்னா இன்னத்துக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கலாம். இந்த படத்துலையாச்சும் உருப்பிட்டு சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி அடிகள் பட்டாதான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன, சூர்யா அண்ணன் ரொம்ப பரிதாப நிலைமையாக இருப்பார். இப்போ பாவம் மனுஷன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சோறு போட்டு கூட்டு வந்ததுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ தரமாக பண்ணிட்டாங்க, பாவங்க. ஆனால் கேரக்டர்ஸ்க்கு ஹைலைட் சீக்வன்சஸ் எதுவுமே காட்டலை. சூர்யாவுக்கு மட்டுமே ஏதோ ஒரு தோரணையை வச்சுருக்கிறாங்க. அந்த தோரணை எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. பாலிவுட்டில் பண்ணுற மாதிரி பாலையாவுக்கு வர சீக்வன்ஸில் ஏதாவது ஒரு 4 டைலாக் எடுத்து இஷ்டத்துக்குன்னு எடுத்து விட்டுருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணிருச்சு. அந்த சவுண்டு எதுக்கு பிஜிஎம் இருக்குன்னு தெரில, ஏன் பாட்டு வச்சுருக்காங்கன்னு புரியல. ஏன் திடீர்னு உள்ளே அந்த பழைய சீக்வன்ஸியை கொண்டு வராங்க. அந்த ஒரு கண்டினியூட்டியோட தொடர்ச்சி எல்லாம் டேமேஜ், ஃபுல் டேமேஜ், படம் முழுக்க டேமேஜ். ஊமபாச படம் பார்த்தா கூட நல்லா இருக்கும் அந்த படத்தை. ஆனால் சவுண்ட் எஃபெக்டோட படம் பார்த்தோன்னா போகும்போது காதில் பஞ்சை வச்சுட்டு மூக்கில் பஞ்சை வச்சுட்டு வர வேண்டியதான். இப்படி தான் நம்ம நிலைமை இருக்குன்றது படத்தோட ரிவ்யூவோட இதாக சொல்கிறாங்க. ஆனால் என் ரிவ்யூ இதுதான். நான் சொன்ன வரைக்கும் இது வரைக்கும் சொன்னது எல்லாம் என் ரிவ்யூ தான். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது படம் முன்ன மாதிரி இல்லைங்க. முன்ன மாதிரி நம்ம 7ஆம் அறிவில் பார்த்த மாதிரியோ இல்லை 1000ல் ஒருவனை பார்த்த மாதிரியோலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சீக்வன்ஸி கூட அந்த ஒரு ஃப்ரேமில் வச்ச அந்த ஒரு கான்செப்டே மக்களுக்கு புரியாத லெவலில் வச்சுருக்காங்க. ரொம்ப கன்றாவியாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறது, கழுவி பச்சை பச்சையாக திட்டணும் தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் தெரியும். எடுத்தோடனே கழுவி ஊற்ற முடியாது நம்மளால். ஏன்னா கஷ்டப்பட்டு அத்தனை பேர் உழைச்சிருக்காங்க 2 வருஷம். அவங்களுக்காச்சும் பாராட்டுறதக்கமாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு வேறு இதில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்துடணும். அந்த படத்தில் நான் நடித்த அத்தனை பேர்த்துக்கும் அத்தனை பேரோட உழைப்பையும் போட்டவங்களுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துடணும். சூர்யா சாருக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், சோறு தான் தின்றீங்களா இல்லை சோறு தின்ற மாதிரி இந்த வாய்க்கிறீங்களா? இல்லை எனக்கு புரியல. பார்க்குற பார்வையெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இருக்கிற ஆளுங்க? கோஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டுக்காக கேவலமாக அந்த கோஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டுக்காக ஸ்கிரிப்டோட லைனையே மறந்துடுறீங்க. வர இப்போ வர எல்லா மூவிலையுமே ஸ்கிரிப்ட் லைன்ஸ் இல்லை, மெஜாரிட்டி லைன்ஸ் காணாமல் போச்சு. ட்ரெண்டுக்கு எதிர்பார்த்து அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை விட்டுறீங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப 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 ஒஸ்ட்டுடாங்க, மோசமான ஆள்றா. தமிழ் படம்னு சொல்லி சிவகான பண்ண அந்த படத்தை கூட உட்காந்து ஒரு 10 தடவை 100 தடவை பார்த்தா கூட சலிக்காது போல் இந்த படத்தை ஒரு தடவை பார்த்ததுக்கே பாவம் கதறாங்க அத்தனை பேரும். எதுக்கு இது தேவையில்லாத வேலை உங்களுக்கு? சுத்தத்தில் சொல்லப்போனால் மொத்தத்தில் வேஸ்ட், பஸ்டட், ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை. கடைசியில் உண்மையுமே சொல்கிறேன், முடிச்சு விட்டீங்க, நல்லா தரமாக செஞ்சு விட்டீங்க சிவா. வேறு லெவலில் வருவீங்க நீங்கள். உண்மையுமே சொல்கிறேன், உருப்படவே மாட்டீங்கடா நீங்களாம். முழுசாக சேர்மானம் சரியில்லாமல் இந்த டீமோடு சேர்ந்து சிவா அண்ணனோட சேர்ந்து நாசமாக போயிட்டாரு நம்ம சூர்யா அண்ணனும். தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. வேற என்ன கழுவி ஊற்றுறது தெரியலையே, ஞாபகம் வர மாட்டேங்குது. மூடு இல்லாமல் திட்டுறேன், நான் தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்.
மூடோட வந்து திட்டி துடைக்கிறேன். இதோட இந்த கான்செப்டை முடிச்சுக்குவோம். கங்குவா இல்லது கங்கு போன்னு போச்சிருக்கும். உண்மையிலுமே ஒருத்தா இருந்திருக்கும் படத்தில் இல்லையா? படத்தோட டைட்டில் நம்ம முக்கியமாக சொல்லியே தரணும். படத்தோட டைட்டில் வந்து படு கேவலம். நீ கான்செப்டில் இருக்கிறதுக்கும் படத்தில் இருக்கிற பேருக்கும் படம் பேருக்கும் சம்மந்தமே இல்லை. நீ வந்து கதற விடவா அப்படின்னு சொல்லி படம் பேர் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இன்றைக்கி ஏதோ ஒரு தேட்டரில் அடிச்சு பிடிச்சி கொஞ்சமாச்சும் ஒரு 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 வாரமாச்சும் 2 வாரமாச்சும் தாக்கு பிடிச்சிருந்துருக்கும். கண்டிப்பாக இந்த படம் ஒரு 10-20 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்கிறது கஷ்டங்க. பாவங்க 2 வருஷம் உழைப்பு, அத்தனை பேரோட உழைப்பையும் ரத்தம் உரிகிற மாதிரி அந்த ரத்தப்பூச்சி உரிகிற மாதிரி உறிஞ்சி திருடி குடிச்சிட்டாப்புல இந்த சிவா. உண்மையுமே சொல்லுவேன், உண்மையுமே பெரிய உண்மை. ஆனால் இந்த முடிக்காக கஷ்டப்பட்டேன் என்ன அந்த ஒரு விஷயம் அந்த ப்ரொமோஷனில் சொல்லியிருந்தாரு. நான் டேரக்டர் சாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன்டா நாயை என் தாய்மொழியை விட அந்த மொழி வந்து உனக்கு அப்படின்னா பிடுங்குச்சு வந்து அந்த காலத்தில் என் காட்டுவாசி என்ன பேசுனது என்ன வேறு ஏதாவது கன்றாவியான அந்த லாங்குவேஜா அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சுத்தத்தில் ஒரு எடுபடியான ஒரு படம். இது என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுச்சு. தாய்மொழி மேலே இருக்க பற்றை வந்து மொத்தமாக உருக்குலைச்சிட்டாரு. 7ஆம் அறிவில் தாய்மொழிக்குன்னு ஒரு தனி அங்கமே கொடுத்து ஒரு பெரிய விஷயத்த வந்து மக்களுக்கு புகட்டினாங்க. அந்த ஒரு விஷயத்தில் இது ஒன்றுமே இல்லை டென்ஷன் பண்ணுறா ஒரு பச்சை வந்து நான் ஏதோ நல்ல மனசுக்காரன்றனால உங்களை 4 வார்த்தையோட நல்ல வார்த்தையோட திட்டிட்டு விடுறேன். வீடியோவை முடிச்சுக்கிறேன், ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஃபுல்லாக எடிட் பண்ணது நான் தான், எடிட்டும் பண்ணேன், வீடியோவை இப்போ பிடிச்சி வீடியோ பேசிகிட்டு இருக்கிறது நான் தான். பார்க்குற நீங்கள் ஒரு லைக்கு தான் பண்ண போகிறீங்க, அது பண்ணுங்கள். அந்த மாதிரி முல்லை மாதிரி பல்களுக்கு போய் படத்தை செலவு பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டாச்சும் பண்ணுங்கள். அதையாச்சும் பண்ணுங்கய்யா. அதையும் பண்ண மாட்டியா? பிடிங்கி போய் சாப்பிட அப்படின்டாமா உங்களுக்கு நான் மரியாதை பண்ணுறேன் அப்புறம் அப்படின்னு தோணுது. மனசளவில் தோணுது. ஆனால் வெளியே வந்து தொழில் பக்தி அது அவனை விட்டு போல. இது யார் மேலே தப்பு? ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், உண்மையை சொல்ல போனால் ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் நன்றிகள் பல. நான் வந்து பார்க்காம ஸ்வைப் பண்ணிட்டு போகிறவங்க தான் திட்டுறேன், உங்களால். சரிங்களா? பார்த்தவங்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகள் பல. ஓகே, பாய் வாரியர்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு நல்ல காமெடியில் சந்திப்போம். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே, தலை வலி.